மகாராஷ்டிராவில் 288 தொகுதிகளுக்கான சட்டப்பேரவை தேர்தல் நிறைவு. பொதுமக்கள், அரசியல் தலைவர்கள், பிரபலங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்குப்பதிவு. ஜார்க்கண்டில் இரண்டாம் கட்டமாக 38 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் முடிவு. இவிஎம் இயந்திரங்களை சீல் வைத்து அதிகாரிகள் நடவடிக்கை. மகாராஷ்டிரா தேர்தலில் ஷாருக் கான், சல்மான் கான், ரன்பீர் கபூர் உள்ளிட்டோர் வாக்குப்பதிவு. சங்கர் மகாதேவன், மாதுரி தீக்ஷித், முகேஷ் அம்பானி உள்ளிட்ட பிரபலங்களும் ஜனநாயக கடமையை ஆற்றினர். நான்கு மாநிலங்களில் 15 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல். கேரளா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் மாநிலங்களில் வாக்குப்பதிவு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கு சிபிஐக்கு மாற்றம். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், பாலாஜி அமர்வு உத்தரவு. கள்ளச்சாராய விவகாரத்தில் தவறிழைத்த காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. முக்கிய குற்றவாளியான கண்ணுக்குட்டிக்கும் காவல்துறையினருக்கும் தொடர்பு இருப்பதை நம்ப வேண்டியுள்ளது என்று தீர்ப்பில் தகவல். போலீசார் கள்ளச்சாராய விற்பனையை முளையிலேயே கிள்ளியிருந்தால் 67 பேரின் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டிருக்கும். காவல் நிலையத்தில் இருந்து கல்லெறியும் தூரத்தில் நடந்த கள்ளச்சாராய விற்பனையை போலீசார் எப்படி கவனிக்காமல் இருந்தனர் எனவும் நீதிபதிகள் கேள்வி. கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து மடியில் கனமில்லை என்றால் திமுக அரசு மேல்முறையீடு செய்யக்கூடாது. விசாரணை மூலம் உயிரிழந்த 67 பேருக்கும் உரிய நீதி கிடைக்கட்டும் எனவும் அறிக்கை. தஞ்சை மல்லிப்பட்டினம் அரசு பள்ளியில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியை குத்தி படுகொலை. திருமணத்திற்கு பெண் கேட்டு வீட்டிற்கு சென்ற நிலையில் விருப்பமில்லை என்று கூறியதால் இளைஞர் வெறிச்செயல். தஞ்சையில் அரசு பள்ளியில் ஆசிரியை படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கண்டனம். ஆசிரியர்கள் மீதான வன்முறையை துளியும் சகிக்க முடியாது என்றும் பதிவு. தஞ்சையில் அரசு பள்ளியில் ஆசிரியை படுகொலை செய்யப்பட்டுள்ளதற்கு இபிஎஸ் கண்டனம். திமுக ஆட்சியில் கொலை என்பது சர்வசாதாரணம் என்ற அவல நிலை தொடர்வதாக எஸ் வலைதளத்தில் பதிவு. தமிழ்நாட்டில் நடக்கும் கொடூர சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கின் நிலையை பிரதிபலிப்பதாக அண்ணாமலை கண்டனம். தமிழ்நாட்டை சட்டம் ஒழுங்கு இல்லாத காடாக முதலமைச்சர் மாற்றிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. தஞ்சையில் ஆசிரியை கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம். கொடூர சம்பவங்களை தடுக்க தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். தஞ்சையில் அரசு பள்ளியில் கொலை செய்யப்பட்ட ஆசிரியையின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. உடல் கூராய்வுக்கு பின் ஆம்புலன்ஸில் எடுத்து செல்லப்பட்ட உடலுக்கு உறவினர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி. பள்ளி வளாகங்களில் கத்திக்குத்து போன்ற வன்முறை சம்பவங்கள் நடைபெறுவதற்கு காரணம் போதைப் பொருள் புழக்கம்தான். தஞ்சையில் ஆசிரியை கொலை செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி ஹெச் ராஜா விமர்சனம். மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக சின்ன உடைப்பு பகுதியில் உள்ள மக்களை வெளியேற்ற இடைக்கால தடை.
சின்ன உடைப்பு பகுதி மக்கள் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிரடி உத்தரவு. விமான நிலைய விரிவாக்கத்தை எதிர்த்து நடத்தப்பட்ட போராட்டம் வாபஸ். நீதிமன்ற உத்தரவை அடுத்து சின்ன உடைப்பு கிராம மக்கள் அறிவிப்பு. பாகிஸ்தான் கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். பாஜக நிர்வாகிகள் கூட்டணி விவகாரம் தொடர்பாக யாரும் கருத்து தெரிவிக்க கூடாது. பாஜக உயர்மட்ட குழு கூட்டத்தில் மேலிட பொறுப்பாளர்கள் அதிரடி உத்தரவு. கிருஷ்ணகிரி போலி என்சிசி முகாமில் மாணவிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிய மனு. வழக்கை முடித்து வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோயில் தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவுகளை முறையாக பின்பற்றாவிட்டால் அறநிலையத்துறை ஆணையரை நீக்கம் செய்ய உத்தரவிட வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. $3,699 கோடி முதலீட்டில் ஓசூர் டாடா எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் போன் உற்பத்தி ஆலை விரிவாக்கம். சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியது தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம். தென் தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பு. ரெட் அலர்ட் விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். தமிழ்நாட்டில் வரும் 26ஆம் தேதி மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். நாளை தெற்கு அந்தமான் கடல் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் மேல்காற்று சுழற்சி உருவாக வாய்ப்பு உள்ளதாகவும் கணிப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், பாம்பன் மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை. தொடர்ந்து பெய்து வரும் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தஞ்சையில் பெய்து வரும் தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக 500 ஏக்கர் பரப்பளவிலான குறுவை நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். பயிர்கள் முளைக்க தொடங்கியுள்ளதால் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை. கொடைக்கானலில் பெய்த தொடர் மழையினால் நீர்வீழ்ச்சிகளில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். வெள்ளி அருவி, வட்டக்காடல் அருவி, பாம்பார் அருவியின் ரம்மியமான காட்சிகள். நெல்லை மேலப்பாளையம் திரையரங்கில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம். வழக்கில் சிக்கிய 2 பேரும் அல் உமா தீவிரவாத அமைப்பின் ஆதரவாளர்கள் என விசாரணையில் தகவல். ஓசூர் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் அரிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம். சக வழக்கறிஞரின் உதவியாளர் கொடூரமாக வெட்டிய வீடியோ வெளியாகி பரபரப்பு. தேனி மாவட்டத்தில் கனிம வள கொள்ளையில் ஈடுபட்டதாக 39 குவாரிகளுக்கு 138 கோடி ரூபாய் அபராதம். கனிம வள கொள்ளை புகாரில் சார் ஆட்சியர் உத்தரவு. ஈரோடு மூலப்பாளையம் அருகே தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட விவகாரம். மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த அதே பள்ளியைச் சேர்ந்த 3 மாணவர்கள் டிஸ்மிஸ்.
கோவையில் துக்க வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் மேலும் 2 உயிரிழப்பு. ஏற்கனவே ஒருவர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3ஆக உயர்வு. நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரிடேல் ஆவணப்படத்திற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி. நடிகர் தனுஷின் பெயரை மட்டும் தவிர்த்து நயன்தாரா அறிக்கை. கேரள மாநிலம் கொச்சி செல்லானம் கடலில் அனுமதியின்றி படப்பிடிப்பு. 2 படகுகளை கடலோர காவல்படை பறிமுதல் செய்து நடவடிக்கை. இரண்டு நாள் பயணமாக கயானா சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு. ஜார்ஜவுன் நகரின் திறவுகோல் பிரதமர் மோடிக்கு பரிசளிப்பு. உத்தரப்பிரதேச இடைத்தேர்தலில் இஸ்லாமிய வாக்காளர்களை போலீசார் தடுத்ததாக குற்றச்சாட்டு. வீடியோ வைரலான நிலையில் போலீசாரை சஸ்பெண்ட் செய்ய இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு. யுக்ரைனில் செயல்பட்டு வந்த அமெரிக்க தூதரகம் தற்காலிக மூடல். கியூ நகரில் ரஷ்யா தாக்குதல் நடத்தக்கூடும் என்று கூறி அதிகாரிகள் வெளியேற அமெரிக்கா வலியுறுத்தல். பரிசு பொருட்களை முறைகேடாக விற்பனை செய்த வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானுக்கு ஜாமீன். அரசின் பரிசு பொருட்களை விற்ற வழக்கில் உத்தரவு. அடுத்த ஆண்டு மெஸ்ஸியின் அர்ஜென்டினா அணி இந்தியா வரவுள்ளதாக கேரளா அரசு அறிவிப்பு. நட்பு ரீதியாக கால்பந்து போட்டியில் பங்கேற்பதாக கேரளாவிற்கு வருகை.